இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம ஆதித்யா L1 பற்றி அப்டேட்டை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மரம் செடி கொடி ஒளிச்சேர்க்கை இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் மறைமுகமாக சூரியன் பல்வேறு வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. பூமியிலிருந்து சுமார் 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் சூரியன் இருக்குது. என்னதான் இவ்வளவு தொலைவில் இருந்தாலும் பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கு இதன் ஒளி நம்மளுக்கு அவசியமாக இருக்குது. சிம்பிளாக சொல்வதுன்னா, நம்ம பார்த்தோம்னா காய்கறிகளையும் இறைச்சிகளையும் மாற்றி மாற்றி சாப்பிட்றோம். காய்கறிகள் செடி மரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிது. செடி மரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலம்தான் வளருது. இந்த சூரிய ஒளி ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம சூரியனுடன் தொடர்ந்து கனெக்ஷனில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மரம் செடி கொடி ஒளிச்சேர்க்கை இதனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னாலும் சூரியன் நமக்கு பல வகையில் உதவிட்டே தான் இருக்குது. ஒருவேளை சூரியன் இல்லாட்டி நம்முடைய பூமி இந்த சூரிய குடும்பத்தை விட்டு விலகி விண்வெளியில் காணாமல் போயிடும். இப்படி நடந்தால் உடனடியாக நமது உலகம் அழிஞ்சு போயிடும். ஆக சூரியன் தனக்காக வாழ்வதை விட பூமியில் உள்ள உயிரினங்களுக்காக அதிகமாக வாழ்ந்து வருது. அதனால் இப்படி சமத்து பிள்ளையாக இருக்கும். இது பல நேரங்களில் சூரிய குடும்பத்தையே ரெண்டாக பிளக்கும் வேலையும் செஞ்சிருது. அதாவது குறிப்பிட்ட சில நேரங்களில் சூரியன் காந்த புயலை வெளிக்கக்கிக்கிட்டே இருக்குது. இந்த புயல் பார்த்திங்கன்னா பூமியை தொட்டுச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு. இந்த காந்த புயல்கள் செல்ஃபோன் தொடங்கி டிவி கம்ப்யூட்டர் என எல்லா எலக்ட்ரிக் சாதனங்களையும் முற்றிலுமாக செயல்படுத்துவதை அப்படியே நிறுத்திடும். செயல்பாட்டை அறவே கட் பண்ணிடும்னு சொல்லப்படுது. இன்றைய தேதியில் நூற்றுக்கணக்கான அணு உலைகள் இருக்குது. அது எலக்ட்ரிக் சாதனங்களால் தான் அதனால் பாதுகாக்க முடியுது. இந்த மாதிரி சமயத்தில் காந்த புயல் நடந்துச்சுன்னா பேரழிவு ஏற்படும். இது மட்டும் கிடையாது, இந்த புயலிலிருந்து ஒரே ஒரு செயற்கைக்கோள் கூட தப்பிக்காது. எல்லாம் பூமியை நோக்கி தொப்பன விழுந்துடும். எங்கு விழுது என்பதை கணிக்கவே முடியாது. ஆக இந்த புயல்களை முன்கூட்டியே கணிக்க உலக நாடுகள் தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வருது. அமெரிக்கா சூரியனுக்கு ரொம்ப நெருக்கமாக செயற்கைக்கோளை ஏவி ஆய்வு செஞ்சு வருது. இந்த விஷயத்தை நமது இஸ்ரோ இப்போ தான் இந்த ஆதித்யாவை போட்டு கணக்க தொடங்கியிருக்கு. அதாவது சூரியனை ஆய்வு செய்ய நம்ம முதல்ல கடந்த ஆண்டு தான் ஆதித்யா L1 என்ற மின்கலத்தை அனுப்பினோம். இது சூரியனை வெப்பம் காந்த துகள்கள் வெளியேற்றும், விண்வெளியின் காலநிலை, விண்வெளியில் உள்ள துகள்கள் இதெல்லாம் குறித்து ஆய்வு செய்யும். இந்த விண்கலம் பார்த்திங்கன்னா 127 நாட்கள் பயணித்து பூமியிலிருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் லெக்ராஞ்சியன் பாயிண்ட்டுள்ள L1 எனும் இடத்துல சூரியனை பார்த்தவாறு சமீபத்தில் தான் நிலைநிறுத்தப்பட்டுச்சு. ரூபாய் 500 கோடி மதிப்பில் உருவாக்கப்பட்டு இந்த விண்கலம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சூரியன் குறித்த தகவல்களை அனுப்ப இருக்கு. அதே போல் அண்டத்தில் காந்தபுலத்தை அறிவதற்காக பொருத்தப்பட்டிருந்த மேக்னட்டோமீட்டர் இப்போ வெற்றிகரமாக செயல்பட தொடங்கியிருக்குன்னு இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. இந்த கருவி சூரியன் மற்றும் கிரகங்களின் காந்தப்புலத்தை அளவிடுது. 132 நாட்களாக இயக்கப்பட்டதால் இந்த மேக்னட்டோமீட்டரின் ஆண்டனாக்கள் இப்போ இயக்க வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கிரகத்திலையும் எந்த அளவுக்கு காந்தப்புலம் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கிரகம் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம்னு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பதிவு முற்றிலும் உங்களுக்கு அறிவியல் பதிவு. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.